ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு கேஷுவலான கிட்ஸோட ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஜெயின் வந்து கொஞ்சம் மிஸ்டீவியஸாக இருந்தால் அதனால் வந்து கொஞ்சம் அவளை நான் திட்டிட்டேன். ஸோ திட்டிட்டு அப்புறம் நாங்கள் எல்லாம் சரியாயிட்டோம். ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லேயும் நடக்கிற அந்த கிட்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அதனால எனக்கு அவளுக்கு எப்பவும் எவ்வளோ நான் எதாவது திட்டினேன்னா எதாவது சொன்னேன்னா லைக் உடனே அவளுக்கு எதாவது செஞ்சு கொடுத்துருவேன், கேக்கு அந்த மாதிரி. அப்படி இல்லைனா ஏதாவது அவளுக்கு கடையில் வந்து சாப்பிட வாங்கி கொடுத்துருவேன். ஸோ இல்லைனா ஏதாவது டாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பேன். ஸோ தட் அவள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான்னு. ஸோ இன்றைக்கி வந்து விங்ஸ் இருக்குது வீட்டில். ஸோ அவளுக்கு ஃப்ரைட் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் விங்ஸை வச்சு ஃப்ரைட் சிக்கன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இது ஒரு vlog-ஆ வந்து கண்டினியூ ஆகும். ஸோ ஜியானா வேறு முழிச்சிட்ருக்கா. நான் எப்படி வந்து இந்த டைமில் இதை நான் செய்ய போகிறேன்னு தெரியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன் செய்ய போகிறோம். என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விங்ஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சிக்கன் விங்ஸு இது வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 1 kg. அதுக்கப்புறம் வந்து பிளெயின் மைதா இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் இது கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மாவில் நல்லா அந்த சால்ட்டினஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் தேவை. பிரெட் க்ரம் பார்த்திங்கன்னா நான் இந்த சதன் ஃப்ரைடு பிரெட் க்ரம்ஸ் அப்படின்னு கடையில் ரெடிமேடாக வாங்கினது தான். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிரெட் க்ரம்பில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சீசனிங்லாம் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக அந்த சீசனிங் மாதிரி இப்படி இருக்குது. நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் ப்ளெயினான ஒரு பிரெட் க்ரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், லைக் பேன்கோ பிரெட் க்ரம்ஸு. அப்படி இல்லைனா வந்து ரெடிமேடாக கிடைக்கிற பிரெட் க்ரம்ஸு. அதுக்கப்புறம் ப்ரெட்டை கூட நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி லைட்டாக ஹை ஹீட்டில் வறுத்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸு ஸோ பிரெட் க்ரம்ஸ் தான் அதுக்கு தேவை மேக்ஸிமம். ஸோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 முட்டை. இது ஒரு பிளேட்டில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சிக்கன், அந்த மாவு, அதுக்கப்புறம் வந்து முட்டை, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ், இவ்வளோ தான் நமக்கு தேவை. இது பார்த்தீங்கன்னா ஸோ பேக்ரவுண்டில் நல்ல பேபி நாய்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை கேட்டுட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போது அவளை வேறு எப்போ வாழ ஆரம்பிக்க போகிறான்னு கடகடன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜேன் தான் வந்து ஜியானா வந்து இங்கே வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. ஸோ நான் அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து செய்யணும் இப்போது. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எண்ணெய் வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 இன்ச்சுக்கு தான் நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் உள்ளே முக்கும்பொழுது கண்டிப்பாக மேலே எண்ணெய் வந்து கொஞ்சம் வந்துடும் எப்படியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் ஃப்ரை பண்ணும்போது வெளியில் ரொம்ப ஸ்பில் ஆகாது, சைட்லலாம் எண்ணெய் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் டீப் சாஸ் பேனாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த குக் பண்ணும்போது ஜேன் தான் மேக்ஸிமம் வந்து லீவில் இருக்கும்போது அவள் தான் பார்த்துப்பா. ஸோ அப்போ தான் என்னால் செய்ய முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பேட்சாக செஞ்சு வச்சிடலாம். நம்மளோட 4 வந்து நான் இப்போ வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுருவோம். அது ரெடி ஆகும் போதே மற்றதெல்லாம் செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ட் ஆஃப் இதை பண்ணி ஆயில் ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து அவ்வளோதான் இப்படி போட்டுருவேன்.
ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், டீப் ஃப்ரை வேறு. ஸோ நல்லா இப்படி ஆயிலில் வந்து இது பண்ணட்டும், முக்கட்டும். ஸோ ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். வெந்துட்டே இருக்க டைமில் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேட்ச் சிக்கனையும் நம்ம ப்ரெட்டில் கோட் பண்ணி வச்சுருவோம். ஸோ பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது பார்க்கும்போதே. பாருங்கள், நல்லா வந்து ப்ரௌனிஷாக நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் விங்ஸில் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ட்ரம் ஸ்டிக்ஸில், சிக்கன் பிரெஸ்ட்டில், எதில் போன் உள்ள சிக்கனோட எதில் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணிடலாம். இப்போ கேஎஃப்சி சிக்கன் மெத்தட்னால் நம்ம கொஞ்ச நேரம் தயிர்லலாம் ஊற வைக்கிறோம். இதுனா நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிடலாம். கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப மாவு வந்து எடுக்கும். ஸோ வேகிறதுக்கும் டைம் ஆகும். இதுனா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கோட்டிங் தான், சீக்கிரமாகவும் வெந்துடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் லைட்டாக ட்ரிப் பண்ணிவிட்டு இது பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். ரெஸ்ட் ஆஃப் இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். Are you ready to taste? Yeah. வந்து சிக்கன் ஒரு பேட்ச் வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விங்ஸ் அண்ட் கெட்சப், அதுக்கப்புறம் 2 பிளேட்ஸும் வச்சுருக்கேன். அப்படியா? Yeah, I'll try. One if I can. தெரியலான்னு தெரியல. சரிண்ணா, இப்படி பிடிச்சிக்கலாம். So first, மம்மிக்கு ஒரு சிக்கன் வைதலாம். yeah. Here you go. Don't worry, I just don't want. So let's have a taste test, everyone. So everyone, if you would like to watch this. வேற கரெக்டாக வச்சனாலே தெரியலையே. ஓகே ஃபைன். சரிண்ணா சாப்பிடு. மம்மிக்கு சொல்லு எப்படி இருக்குன்னு. Let's try. I should like that. Delicious, mommy. சூப்பராக இருக்கு. ஃப்ரைட் சிக்கன் யாருக்கு தாங்க பிடிக்காது. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். First, let's just say that this is this is hot, okay, guys? So be careful. You like it? Yeah, but be careful, guys, if it's hot, okay? Are you happy? இங்கே ஒரு குழந்தை பாவம் அழுதுகிட்டே இருக்கு ஜியானா. சரி மாமா பாப்பாவை நான் தூக்கிக்கிறேன். According to this, my sister was just recording. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வேற ஒரு புது வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.